நீங்க பிரஷ் பண்ணும்போது உங்க ஈறுகள்ல இருந்து ரத்தம் வருதா? சின்ன வயசுலயே முடி கொட்டுதா? அடிக்கடி நாக்குல புண் ஏற்படுதா? அதனால சாப்பிட முடியாம எரிச்சல் ஏற்படுதா? இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தா உங்க உடம்பு உங்ககிட்ட நான் ஆபத்துல இருக்கேன், ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கத்தி கத்தி சத்தமா கேக்குதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட 5 ஆபத்தான அறிகுறிகளை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ பார்க்கலாம் வாங்க. நம்பர் 1, கால்சியம் டெஃபிஷியன்சி. கைஸ், நீங்க உட்கார்ந்துட்டு எழுந்திருக்கும் போது இல்ல கை காலை மடக்கும் போது உங்க எலும்போட ஜாயின்ஸ்ல இருந்து கிராக்கிங் சவுண்ட் வருதா? இல்ல உங்க கழுத்து சும்மா சுழட்டும் போது கூட இந்த மாதிரி கிராக்கிங் சவுண்ட் வந்திருக்கா? ஸோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் உங்கள் உடம்புல கால்சியம் லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு இந்த அறிகுறி இருந்து இதை நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் வரும். மூட்டு வலிலாம் 40-50 வயசுல தானே வரும், என்னப்பா இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்காதீங்க. பிகாஸ் உங்களுக்கு இந்த கால்சியம் லெவல் உடம்புல கம்மியாக இருந்தாலே 20-25 வயசில் கூட மூட்டு வலி வரும். நீங்கள் உங்கள் கால்சியம் லெவலை அதிகரிக்கணும் அப்படின்னா மில்க், பன்னீர், சீஸ், பாதாம், ப்ரொக்கலி, ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ஹெல்தியான உணவு வகைகளை எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு ரொம்பவே கால்சியம் சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகணும், ஸோ குயிக் ரெமெடி சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த கால்சியம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம தாத்தா பாட்டிலாம் சாப்பிட்ட அப்புறமா போடுவாங்களே வெத்தலை சுண்ணாம்பு, அதுதான் ரெமெடியே. அந்த சுண்ணாம்பை கொஞ்சோண்டு எடுத்து தயிரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா போதும், உங்கள் உடம்புல கால்சியம் லெவல் ரொம்ப சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகிடுமா. நம்பர் 2, விட்டமின் B12 டெஃபிஷியன்சி. உங்கள் உதட்டுக்கு பின்னாடியும் சரி உங்கள் நாக்குலையும் சரி அடிக்கடி கொப்பளம் இல்லாட்டி புண் மாதிரி ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த விட்டமின் B12 குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தமா. நாக்கில் இந்த மாதிரி புண் ஏற்பட்டால் உங்களால் எதையுமே கண்டிப்பாக சரி வர சாப்பிட முடியாது. ஒரு மாதிரி எரிச்சலாகவே இருக்கும், எதை பார்த்தாலும் காண்டாகும். உங்களுக்கு இந்த பிரச்சனை அடிக்கடி ஏற்படுது அப்படின்னா உடனே நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. முக்கியமாக உங்கள் வீட்டு குழம்புல இருக்கிற காய்கறியை தவிர்க்காமல் சாப்பிட்டாலே போதும், அதுவே சீக்கிரமாக சரியாகிடும். இதுதான் உங்களுக்கு தேவையான விட்டமின்ஸை கொடுக்குமா உங்கள் உடம்புக்கு. அண்ட் நம்பர் 3, விட்டமின் C டெஃபிஷியன்சி. வருஷம் பொங்கல் பண்டிகைக்கு கரும்பு கண்டிப்பாக சாப்பிட்ருப்போம். அப்படி அந்த கரும்பை கடிச்சு சாப்பிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தை உணர்ந்திருப்பீங்க. ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகும். இல்லை கரும்பை கடிக்கும்போது உங்கள் பற்களில் பிளட் வரும். இதெல்லாம் விட நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது உங்கள் பற்களில் பிளட் வந்திருக்கா? இப்படி இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் பாடி உங்ககிட்ட விட்டமின் சிக்காக கதறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ நீங்கள் உங்கள் உடம்புல விட்டமின் சியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் தெரியுமா சாப்பிடணும்? கேப்சிகம், ஆரஞ்சு, கிவி பழம், பிளாக் கிரேப்ஸ், இது எல்லாத்தையுமே உங்களோட ஃபுட் ஸ்கெடியூலில் சேர்த்திக்கோங்க. பட் இதெல்லாம் சாப்பிட்டாலும் கூட கொஞ்சமாக தானே விட்டமின் சி இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு உடனடியாக விட்டமின் சி இன்க்ரீஸ் பண்ணணும் என்னோட உடம்புல, ஏதாவது ரெமெடி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் நீங்கள் பெருசாலாம் எதுவும் மெனக்கிட வேண்டாம். பெரிய நெல்லிக்காய்னு சொல்லக்கூடிய மலை நெல்லிக்காயை சாப்பிட்டாலே போதுமானது. இது உடனடியாக உங்கள் பாடியில் விட்டமின் சியை இன்க்ரீஸ் பண்ணி தரும். நம்பர் 4, விட்டமின் E டெஃபிஷியன்சி. இந்த குறைபாடு உங்கள் உடம்புல இருந்துச்சு அப்படின்னா மசில் கிராம்ஸ் ஏற்படும் அடிக்கடி. அதாவது உங்களுடைய கெண்டைக்கால் தசை இழுத்து பிடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதாவது கெண்டை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் சைடு. இது பார்த்தீங்கன்னா பேசிக்காக விட்டமின் இ கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நைட் நேரத்தில் அதிக அளவு இந்த தசை பிடிப்பு ஏற்படும். நீங்கள் விட்டமின் இயை உங்கள் உடம்புல அதிகப்படுத்தணும் அப்படின்னா பாதாம், பீனட்ஸ், கிவி பழம்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும். அண்ட் பாதாம் ஆயில், ஆலிவ் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், கார்ன் ஆயில், இந்த மாதிரியான ஆயில்ஸை உங்கள் உடம்புல சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே ரொம்ப சீக்கிரமாகவே உங்கள் உடம்புல விட்டமின் இ அதிகரிச்சிருமா. நம்பர் 5, பயோட்டின் டெஃபிஷியன்சி. நம்ம நகத்தை கொஞ்சம் பெருசாக ஸ்டைலிஷாக வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் நகம் வளர்ந்ததுமே டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக அதுவே நகம் உடஞ்சி போயிருங்க. அது கையார் கால் எந்த நகமாக இருந்தாலும் சரி, மீடியம் அளவுக்கு போகும்போது அதுவாக தானாக உடஞ்சி விழுந்துடும். இந்த மாதிரி அறிகுறி உங்களுக்கு இருந்தால் உங்கள் உடம்புல பயோட்டின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தமா. நகம் உடையிறது மட்டும் இல்லை, உங்களுக்கு சின்ன வயசுலேயே முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலும் கூட இந்த ப்ரோட்டீன் லெவல் உங்கள் உடம்புல கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தமா. இந்த பயோட்டின் லெவலை உங்கள் உடம்புல இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா முட்டையில் இருக்கிற மஞ்சள் கரு, ஒயிட் மஷ்ரூம்ஸ், இது எல்லாத்தையும் கண்டிப்பாக உங்கள் ஃபுட் ஸ்கெடியூலில் நீங்கள் சேர்த்துக்கிட்டே ஆகணும். இல்லை எனக்கு குயிக்காக ஏதாவது ரெமெடி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. தயிரில் கொஞ்சமாக வெல்லம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. ஓகே கைஸ், இப்போ நான் சொன்ன இந்த டிஃபிஷியன்சிக்கான ஃபுட்ஸை நீங்கள் மாற்றி எடுத்துக்கிட்டாலே போதுமானது. கண்டிப்பாக அதுவே தானாக கொஞ்சம் நாட்களில் அந்த லெவல் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு பாடி சமநிலை அடைஞ்சிரும். இது போக உங்களுக்கு நிறைய சிம்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலையும், இல்லை இப்போ நம்ம பார்த்த 5 விதமான சிம்டம்ஸில் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலையும் அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம அறம் யாதனி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.